தனியார் நிறுவனத்துக்கு எதிர்ப்பு. 6ஆம் வகுப்பு மாணவி உட்பட 5 பேர் டவரில் ஏறி போராட்டம். ஏமா மேலே இருக்கு வந்திருக்கீங்க? உங்க பேரு? என்னோட பேர் சந்திரன். யார் யாரெல்லாம் மேலே இருக்கீங்க? மேலே என்னோட பொண்ணு ஹேமவர்த்தினி வேதாஸ்ரீ, எங்க நாத்தனார் இருக்காங்க மோகனங்கள், எங்க அண்ணா இருக்காரு குமாரன். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே புஞ்சை தலையூர் உயர் அழுத்த மின்பாதை அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர், அதில் 6ஆம் வகுப்பு மாணவி ஒருவரும் உட்பட 60 அடி உயர BSNL டவரில் ஏறி தற்கொலை மிரட்டல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி சுகாதார நிலையம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அருகே விதிமீறி மின்கம்பங்கள் அமைக்கப்படுவதாக குற்றம் சாட்டிய கிராம மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர். தகவல் அறிந்து வந்த அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி அமைதி கூட்டம் நடத்தி தீர்வு காணப்படும் என உறுதியளித்தார். இதையடுத்து அப்பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியதால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது. செய்தியாளர் முனியப்பன். சொல்றாங்க நாளைக்கு ஸ்டேஷனுக்கு ஊரே கூடி வாங்க, அங்க பேசிக்கலாம் சொல்றாங்க. சரிப்பா இப்படி நடக்குது, சரி இப்பவாவது பண்ண சொல்லலாங்கிறாங்கல்ல, அப்புறம் வர வேண்டியதானே. ஒண்ணும் நாளைக்கு எல்லாரும் போலாம், எல்லாரும் ஒரு வேன் ஃபுல்லா வச்சு எடுத்து எல்லாம் போய் உட்காந்துக்கலாம் ஸ்டேஷன். என்னப்பா இப்படி சொன்னா எப்படிப்பா? அவங்க எவ்வளவு தூரம் சொல்றாங்க, அவங்க எவ்வளவு தூரம் பேசுறாங்க. எங்கப்பா சத்தி? சத்தி வேற கிட்ட வா, பின்னாடி வா, பின்னாடி லைட்டு ஒன்று உள்ள வருது. இன்னும் பின்னாடி வா, உங்களோட கையை பின்னாடி கொண்டு வா. வரட்டு அப்படியே புஞ்சை தலையூர் ஊராட்சி, புஞ்சை தலையூர் கிராமம், புஞ்சை தலையூரில் ஸ்டெபிலிட்டி கரெக்டாக கிடைக்கும். பழசுங்க இது பின்னாடி தான், பின்னாடி வந்து சூடாகிட்டு வெடிச்சல் மட்டும் சரி சரி சொல்லிடுறேன். போயிட்டு இருக்குது. அதை வந்து கலெக்டர் இந்த கேஸுக்கு வந்து நாங்களும் கவுண்டர் ஃபைல் பண்ணுறோம். நீங்களும் அங்கே போன வாரம் திங்கக்கிழமைக்கு வந்திருக்கோம். இன்னைக்கு திங்கக்கிழமை, போன திங்கக்கிழமை இன்னைக்கு வந்து அது 4 வாரம் தள்ளி கவுண்டர் ஃபைல் பண்ணுறது, கவுண்டர் ஃபைல் பண்ணிடுறோம். கோர்ட் அப்புறம் என்ன முடிவு நான் சாரி எல்லாம் கேட்குறேன். அவர் சொல்றதுக்கு நான் விலகல. அவர் சொல்றது உண்மையாயிரு. அப்ப நான் வந்து உண்மை பைக்கா கிடையாது. அவங்க ரெகுலரா கான்டாக்ட் தகவல் தெரிஞ்சு நாங்க பீஸ் கமிட்டிக்கு வரலைன்னு சொல்றதே இப்ப பிரச்சனையா இருக்குது.
ஆச்சுங்களா? எங்களுக்கு தகவல் கன்னிவாடியில நான் கேட்கும் போதே நீங்க என்ன சொன்னீங்க? எனக்கு தகவலே தெரியாது நீங்கல்ல. அந்த கேஸ் தகவல் தெரியாதுன்னு சொன்னீங்களா இல்லையா? அதாவது இல்ல உங்களுக்கு வந்து தாசில்தாருக்கு கோர்ட்ல இருந்து வந்து வந்திருக்குதா இல்லீங்களா? ஆர்டர் வந்திருக்கா இல்லையா? எப்போ வந்து தெரியுமா? போட்டு ஆர்டர் போட்டு எங்களுக்கு 4 வாரத்துக்குள்ள நீங்க என்கொயரி பண்ணி ஆர்டர் அப்புறம் உங்களுக்கு ஆர்டர் வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேட்டு அப்புறம் பதில் சொல்லுங்க. இந்த காப்பி இன்னைக்கு டேட் சீலோட இப்ப வந்திருக்கு. நாளைக்கு காலையில வாங்க எடுத்து காட்டுறேன். இப்பதான் எங்களுக்கு இந்த ஆர்டர் காப்பியே வந்துருக்கு. இது வந்து எங்களுடைய தவறு. அது கவர் லாண்ட் ஆர்டர் வந்துன்னா எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு பேசுறது தாசார் வேலை, இவங்க மேடத்தோட எங்களோட சேர்ந்து செய்யறது வேலை. சரி சார், அதுக்கு தான் உங்களுக்கு கூப்பிட்டதே. கூப்பிடவே இல்லையா? ஏங்க புதன்கிழமை கூப்பிட்டது ஏதாவது தடுமாறிடுச்சு, அவர் சார் இல்லைன்ட்டாரு. நடந்தது இதுதான். அதுதான் உங்களுக்கு நாளைக்கு 4 மணிக்கு உங்களுக்கு வந்து நாங்கள் காலையில் சர்வே பண்ணிடுறோம் நோட்டீஸை. யார் யாருக்கு கொடுக்கணுமோ எல்லாத்துக்கும் கொடுத்துட்றோம். 4 மணிக்கு நம்ம அங்கே பேசுவோம். நீங்கள் என்னவெல்லாம் சொல்றீங்களோ ரிட்டனாக கொடுத்துருங்க எல்லாருமே. சார் ஆல்ரெடி வந்து நாங்கள் இது சார் ரிட்டனாக கொடுத்தாச்சு சார். 11 துறைகளுக்கு வந்து கொடுத்துருக்கிற கலெக்டர் அதெல்லாம் வந்து பிரச்சனை, அது வேற பிரச்சனை. இங்க வந்து ஒரே கேளுங்க உங்களுடைய இதுக்கு. சரி, இப்போ ஏன் நாங்கள் வந்து இந்த இதை வந்து கோர்ட் ஆர்டர் நாங்கள் உங்ககிட்ட காட்டுறோம் தெரியுங்களா? நாங்கள் போட்ட கோர்ட்டுக்கு அந்த இதில் ஸ்டே கேட்ட இல்லை இருக்கு. நாங்கள் கேட்ட ஸ்டேவுக்கு கோர்ட் என்ன சொல்லியிருக்குதுன்னா, இந்த ஆர்டரை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி வந்து அதுக்கான தீர்வை தேடிக்கிங்கன்னு சொல்லி தான் வந்து ஹை கோர்ட்டு கொடுத்துருக்குது. அது இதனுடைய காப்பி. சரிங்களா? நல்லசாமிங்கிற ஒரு போட்டது உங்களுக்கு அனுப்பிச்சுமே. அந்த பெட்டிஷனை தான் வந்து வித்ட்ரா பண்ணிட்டீங்க. அதாவது வந்து ஒரே கலெக்டர் அவங்க என்ன சொன்னாங்க, ஒரே கலெக்டர் ஒரே நிர்வாகத்தை 2 ஆர்டர் போட முடியாது. நீங்க வாபஸ் ஃபாலோ பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து மெர்ஜ் பண்ணி ஒரே நிமிஷம் அந்த கேஸத்தை வந்து இப்ப நம்ம கவுண்டர் ஃபைல் பண்ணி வச்சிருக்கிறோம். சரி சார், அது நாங்கள் ரெடி பண்ணி இருக்கிறோம். உங்க சைடும் இது பண்ணிட்டு இருக்கிறீங்க. அது என்ன முடிவு வருது அது ஒரு பக்கம். நீங்க தர்மலிங்கம் அந்த கன்னிவாடி கேஸை வந்து நீங்க இதோட வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஏங்க கம்பேர் பண்ணல. ஒரு லைன் வருதுன்னா எல்லா லைனும் ஒரே இதா தான் கொண்டு வரும் கேஸ்ல. சார் அது வந்து வேற இதுங்க. எங்களுதுல வந்து குடியிருப்பு பகுதி, அது நீர்நிலைகள் சார். அவங்க போட்டிருக்கிறத வந்து நீர்நிலைகள் ஆச்சுங்களா? அதுலதான் கொண்டுட்டு வர வேணாம்னு சொல்லி அவங்க வந்து பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. நாங்க சொல்றது வந்து குடியிருப்பு பகுதியிலுமே ஸ்கூலை ஒட்டி கொண்டுட்டு போக வேண்டாம், மாற்றுப்பாதையில கொண்டுட்டு போங்கிறது எங்களுடைய வேண்டுகோள், கோரிக்கை. ஆமா, கோரிக்கை வேண்டுகோள் எல்லாமே அதானுங்க. நாங்க வந்து இந்த ஸ்கீமை எதிர்க்கவே இல்லை. அந்த பக்கம் பாருங்க, அவ்வளவு பெரிய டவர் சொல்லி நான் அன்னைக்கு தான் உங்ககிட்ட வந்து காட்டினேன். பிரைவேட் வாங்கி போட்டு போயிடலாம். அது மாதிரி கொண்டுட்டு போயிட்டீங்கன்னா இவ்வளவு தூரம் வந்து எங்களுக்கு பிரச்சனையே இல்லையே. சரி, நாங்க ஸ்கீம் எதிர்க்கவே இல்லையே. இல்ல அது நாளைக்கு நம்ம நீங்க இப்படிதான் சார் நீங்க வந்து போன தடவை வந்து நாளைக்கு ஒரே வார்த்தையா சொல்லிட்டேன். நாளைக்கு உங்களுக்கு 4 மணிக்கு ஃபீஸ் கமிட்டிக்கு நான் லெட்டர் கொடுத்துறேன். சரி சார், இப்போ வாங்க யார் என்ன உங்களுக்கு வந்து வரலைன்னு சொல்லி தெரியுதுல்ல சார்? இல்ல தகவல் வரல அப்படிங்கறது வந்து இவங்க இப்ப சாயங்காலம் சொல்லும் போது தெரியும். இப்ப சொல்லும் போதுதான் கேளுங்க. மேடத்திட்ட பேசிட்டே தான் இருக்கிற உங்க சப்ஜெக்ட் சம்பந்தமா. மாவட்டம் மூலனூர் ஒன்றியம் குஞ்சத்தலைவர் கிராமத்திலிருந்து சக்திவேல் பேசுறேங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நடக்கிறது காற்றாலை மூலம் உற்பத்தியாகக்கூடிய கரண்ட்டை வந்து மின் கம்பங்கள் அமைச்சு ஃபர்ஸ்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெடுங்கிற ஒரு கம்பெனி வந்து பிரைவேட் கம்பெனி வந்து கம்பங்கள் அமைச்சு கொண்டுட்டு போகிறாங்க. இந்த கம்பங்கள் வந்து எங்களுடைய குடியிருப்பு பகுதியிலையும் அரசு பள்ளி அந்த காம்பவுண்டு சுவரை ஒட்டி வந்து கொண்டுட்டு போகிறாங்க. இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து கடந்த 14/3/2026 அன்னைக்கு இதே போல் நாங்கள் இந்த பிஎஸ்என்எல் டவரில் ஏறி தற்கொலை முயற்சி பண்ணி அன்னைக்கு வந்து தற்காலிகமாக தடுத்து நிறுத்தினோம். அன்னைக்கு வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து கொடுக்குறேன்னு சொன்ன தாராபுரம் வட்டாட்சியர் வந்து இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு, ஆனால் இன்னைக்கு திரும்ப வந்து மறுபடியும் இன்னைக்கு வந்து அந்த கம்பம் நடுற வேலையை வந்து தொடங்கினாங்க அந்த கம்பெனிக்காரங்க. ஆனால் நாங்கள் இது சம்மந்தமாக வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வந்து வழக்கு போட்டு அவங்க உயர்நீதிமன்றம் என்ன வந்து உத்தரவு கொடுத்துருக்காங்கன்னா, அந்த திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் வந்து அதுக்கான விரிவான விசாரணையை வந்து செய்து 4 வாரங்களுக்குள்ள வந்து பதில் அளிக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறாரு. அந்த உத்தரவு வந்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் உட்பட கோட்டாட்சியர், தாராபுரம் வட்டாட்சியர் அவங்களோட சேர்த்து மொத்தம் 7 துறைகளுக்கு வந்து அவங்க வந்து உத்தரவு போட்டிருக்காங்க. ஆனால் தாராபுரம் வட்டாட்சியர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு வந்து இந்த நீதிமன்ற உத்தரவே வந்து நேற்று தான் எங்களுக்கு கையில் கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உண்மைக்கு புறமான தகவலை வந்து தெரிவிக்கிறாரு. இது இப்போ இந்த கடந்த 14/3க்கு அப்புறம் இந்த சம்பவங்கள் நடந்ததிலிருந்து பார்த்தீங்கன்னா, இந்த அரசு அதிகாரிகளுடைய மெத்தன போக்கால இந்த திட்டங்கள் வந்து தொடர்ந்து வந்து செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது. இதில் வந்து பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்களா இல்லையாங்கிறத வந்து அரசு அதிகாரிகளுக்கு வந்து கவலையே படலை. இப்போ கூட பாருங்க, வந்து எங்களை காவல்துறை மற்றும் வந்து இந்த வட்டாட்சியர் தரப்புல வந்து எங்களை மிரட்டுறாங்க.
அதாவது எப்படி சொல்கிறதுங்க, எங்களுடைய நியாய உரிமையை வந்து கேட்கவே வந்து விடமாட்டேங்கிறாங்க. ரொம்ப வந்து இது ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, அழுத்தம் கொடுக்குறாங்க. எப்படியாவது வந்து இதை வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பிரச்சனை வந்து தீரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பிஎஸ்என்எல் டவரில் இன்னைக்கு முத்துக்குமார், மோகனாம்பாள், வேதாஸ்ரீ, மறுபடியும் வந்து ஹேமவர்த்தினின்னு சொல்லி 4 பேர் வந்து இன்னைக்கு இந்த டவர் மேலே இந்த இருட்டு வேலையிலையும் இந்த இரவு பொறுதலையும் அங்கே வந்து மேலே இருந்துட்டு இந்த பிரச்சனைக்காக வந்து அங்கே இருக்கிறாங்க. இந்த பிரச்சனைக்கு வந்து நான் கடந்த காலத்தில் அந்த 13 நாளிலேயே வந்து இந்த பிரச்சனை வந்தப்பவே நான் ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். அன்னைக்கு இருந்த வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவங்க கவனத்துக்கு கொண்டுட்டு போய் இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணணும்னு சொன்னேன். ஆனால் அது நடக்கலை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்னைக்கு வந்து இருந்த கவர்மெண்ட்டு கூட இந்த கட்சிக்காரங்களே வந்து கூட்டணி சேர்ந்து, அதாவது இந்த கம்பம் அமைக்கிற பணியில் வந்து அவங்க பின்புலத்திலிருந்து செயல்படுறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு ஓரளவுக்கு வந்து தகவல் நாங்கள் சேகரித்து வச்சுருந்தோம். திரும்ப இப்போ வந்து ஆட்சி மாறினதுக்கப்புறம் காட்சி மாறலிங்கிற மாதிரி ஆட்சி மட்டும்தான் மாறி இருக்கிறத தவிர இங்கே அரசியல் அதிகாரிகள் வந்து அவங்களுடைய மனமாற்றத்தில் ஒரு துளி கூட மாறவே இல்லை. இன்றைக்கும் வந்து எங்களுக்கு வந்து பொதுமக்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய காவல்துறையும் அந்த அரசு அதிகாரிகளும் இன்னைக்கு வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்காம, நியாயம் கொடுக்காம திரும்பவும் வந்து எங்களை வந்து இந்த போராட்ட காலத்தில் வந்து இறங்க வச்சுட்டாங்க. எங்களுக்கு இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் வந்து இதுக்கான நிரந்தர தீர்வை வந்து தேடி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னொன்று, ஆட்சி மாறிச்சு காட்சி மாறல அப்படின்னு சொல்லும்போது திரும்ப வந்து இந்த அரசு அதிகாரிகள் வந்து பழைய நிலைமையிலேயே இருந்து செயல்பட்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்றைய தமிழ்நாடு அரசுக்கு வந்து அவப்பெயர் உண்டு பண்ற நோக்கமா என்னமோங்கிற ஒரு சந்தேகம் வந்து எனக்கு வந்து வலுப்பெறுது. அதனால வந்து எங்களுடைய இந்த கோரிக்கை, முறையான கோரிக்கையை நாங்கள் இந்த திட்டத்தை எதிர்க்கல, மாற்றுப்பாதையில் கொண்டுட்டு போங்கன்னு சொல்லிட்டா திரும்பவும் நாங்கள் வந்து தாழ்மையோடு கேட்டுக்கிறோம். அதனால இந்த கோரிக்கையை வந்து மறுபரிசீலனை செஞ்சு விரைவாக வந்து இதுக்கான ஒரு தீர்வை தேடி கொடுக்கணும்னு சொல்லி எங்களுடைய புஞ்சத்தலைவர் ஊராட்சி மக்கள் சார்பாக வந்து நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றிங்க. என் பேர் சக்திவேலுங்க. என் பேர் வந்து நல்லசாமி. திருப்பூர் மாவட்டம், தாராபுரம் வட்டம், மூலனூர் ஒன்றியம், புஞ்சத்தலை கிராமத்தில் நான் ஒரு குடிமகனாக வசிக்கிட்டு இருக்கேன். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் காற்றாலை மூலமாக மின்சாரத்தை உற்பத்தி பண்ணி அதை வந்து பவர் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறதுக்கு தடை அமைச்சு, அந்த தடை வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் புஞ்சத்தலையூர், ஆலாமரத்துப்பட்டி ஆகிய குடியிருப்பு பகுதிகளை வருது. இது சம்மந்தமாக வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 4 மாதங்களுக்கு முன்பே ஊர் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சியருக்கு நாங்கள் வந்து தபால் மூலமாக கேட்டிருந்தோம், மாற்றுப்பாதை வேணும்ன்ட்டு. அதை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் இதை பரிசீலித்து இதுக்கான தீர்வான சொல்லி அவங்களுக்கு ஒரு விரிவான தபால் கொடுத்துருந்தாங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட 4 மாதங்கள் ஆகியும் அது சம்மந்தமாக வந்து அவங்க எந்த விதமான அதுக்கு நிவாரணமும் இது வரைக்கும் எடுக்கலைங்க. அடுத்தபடியாக நாங்கள் வந்து நீதிமன்றம், சென்னை உயர்நீதிமன்றத்தில் இது சம்மந்தமாக வந்து ஒரு வழக்கு தொடர்ந்தோம். வழக்கு தொடரும் போது இந்த வழக்கு ஏற்கனவே வந்து எங்கள் பக்கத்து கிராமமான கன்னிவரிக்காரவங்க அவங்களும் வந்து இது சம்மந்தமாக ஒரு வழக்கு அங்கே உயர்நீதிமன்றத்தில் இதே பிரச்சனையை கொண்டு போயிருக்காங்க. ஆகையால் நீதிமன்றம் என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 பேருக்கு ஒரே பிரச்சனை, ஆகையால் வந்து அதைவே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லி எங்கள் வழக்கு வித்ரா பண்ண சொன்னாங்க. நாங்கள் வாங்கிக்கிட்டோம். அவங்களுக்கு நீதிமன்ற உத்தரவு என்ன போட்டிருக்காங்க, 4 வாரத்துக்குள்ள இந்த பிரச்சனை வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் உரிய விசாரணை நடத்தி 4 வாரத்துக்குள்ள, அதிகபட்சம் 4 வாரத்துக்குள்ள விரைவாக முடிக்கணும் அப்படி ஒரு உத்தரவு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் மாவட்ட ஆட்சியர் ஐயா வந்து அந்த உத்தரவு மேலே எந்த விதமான நடவடிக்கை இது வரைக்கும் எடுக்கல. கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா இப்போ 5 வாரம் ஆகிப்போச்சு. இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ மீண்டும் வந்து அந்த கம்பெனி இப்போ கம்பை போட ஆரம்பிச்சிட்டாங்க. கம்பை போட ஆரம்பிச்சு இன்னைக்கு மத்தியானம் வந்து போர் ஓடுறாங்க. நாங்கள் போய் கேட்கும் போது அந்த கம்பெனியில் வேலை செய்கிற மேனேஜர் வந்து, ஐயா இப்படி போடுறீங்களே, எங்களுக்கு பாதி உயிர் போன சாவு, இவை சாவு அப்படின்னு ரொம்ப இனிமையாக சொல்கிறாரு. இதுதான் வந்து மக்களுக்கு பாதுகாப்பு. நாங்கள் எங்கே போய் முறையிறதுன்னு தெரியாமல் மேற்கொண்டு வந்து அரசோட கவனத்தை இருக்கிறதுக்காக வந்து எங்கள் ஊர் மக்கள்லாம் வந்து இப்போ கம்பத்தில் ஏறி மேலே வந்து என்னங்க பிஎஸ்என்எல் டவரில் ஏறி மேலே வந்து இப்போ மணி பார்த்தீங்கன்னா 10 ஆகுது. காவல்துறை வந்திருக்காங்க, தாசில்தார் வந்திருக்காங்க. இது வரைக்கும் இன்னும் போராட்டம் போயிட்டு இருக்குதுங்க. இந்த நிலைமையில வந்து ஒரு தீர்வு வேணும்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம். மீண்டும் வந்து பீஸ் கமிட்டி போட்டு இதுக்கு முடிவு பண்ணலாம்னு தாசில்தார் வட்டாரத்தில் சொல்கிறாங்க, ஐயா சொல்லியிருக்காங்க. ஆனால் பீஸ் கமிட்டி போட்டால் என்ன எங்களுக்கு இதில் தீர்வு கிடைக்க போகுது? ஹைகோர்ட் போட்ட உத்தரவுக்கு இது வரைக்கும் தீர்வு எடுக்கல மாவட்ட ஆட்சியர். மாவட்ட ஆட்சியர் போட்ட உத்தரவுக்கும் இது வரைக்கும் தீர்வு எடுக்கல. அப்போ பீஸ் கமிட்டி போட்டு எதுக்காக வந்து எங்களை வந்து நேரத்தை வீண் பண்ணுறதுக்கா, இல்லை எங்களை வந்து சமாதானப்படுத்தி மீண்டும் வந்து அந்த கம்பெனிக்கு சாதகமாக இதை போட வைக்கிறதுக்காக கூப்பிட்றாங்களா எங்களுக்கு தெரியல. இது சம்மந்தமாக வந்து இந்த மாவட்ட நிர்வாகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஐயா, ஐயா, தாசில்தார் ஐயா, இவங்க 3 பேருக்குள்ளதான் இந்த நிர்வாகம் போயிட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே வந்து அந்த போன ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் தான்.
இப்போ வந்து ஆட்சி மாறி இருக்கு. ஆட்சி மாறி முதலமைச்சர் மாறி இருக்காங்க, சில பக்கம் மாறி இருக்காங்க அதிகாரிகள். ஆனால் மீண்டும் வந்து இவங்க பழைய முறையில் எப்படி அடக்குமுறையை கையாண்டாங்களோ அதே மாதிரி தான் இப்போ அடக்குமுறையை கையாண்டு எங்களை வந்து ரொம்ப அடக்குறாங்க. ஆக இது வந்து நேரடியாக சம்மந்தப்பட்ட துறை அமைச்சருக்கோ முதலமைச்சர் கவனத்துக்கு இது போகணும். போய் கிட்டத்தட்ட பார்த்து எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை பண்ணி கொடுப்பாங்க நம்பிக்கையில இந்த பேட்டியை முடிச்சுக்கிறேன். யாரெல்லாம் மேல இருக்காங்க டவர் மேல? மேலே வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள் ஒரு 3 பேர் இருக்காங்க, ஆண்கள் 1 பேர் இருக்காங்க, 4 பேர் இருக்காங்க. அதாவது ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்க சொல்றாங்க. ஆமாங்க, ஸ்கூலுக்கு படிக்கிற குழந்தை வந்து ஒரு 2 பேர் இருக்காங்க. அவங்க பேரு ஹேமா ஒன்று, இன்னொரு பேர் வந்து எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. வேதா ஒன்று ஸ்கூல் படிக்கிறாங்க. என் பேர் வந்து நல்லசாமி என்கின்ற அண்ணாதுரை, புஞ்சை தலைவர் கிராமம்.